இருப்பீங்க இங்கே இருக்கிற மக்களை 60-70 ஆண்டுகளா இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த பெருமாள் மலையில் தாயகம் திரும்பிய நம்முடைய சொந்தங்கள், இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருந்ததிய சமூக மக்கள், அங்கிருந்து வந்த மக்களுக்கு இடமற்று நிற்கும் போது இந்த இடத்துல குடியிருங்கன்னு சொன்னது அரசாங்கம் தான். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள். இப்ப அரை நூற்றாண்டை கடந்து இங்கேயே 3 தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், எந்த அடிப்படை வசதியும் ஒன்றும் இல்லை. நீங்க பார்க்கிறீங்க, இது எதுவும் கல் வச்சு கட்டிய கட்டடங்கள் கூட கிடையாது. வெறும் தகர இது ஆஸ்பெஸ்டாஸ் அந்த சீட்டு தான். இதில் மின் இணைப்பு இல்லை, முறையான மின் இணைப்பு இல்லை. அம்மா சொல்கிறத பார்த்தா 5 வீடு 6 வீடுகளுக்கு ஒரு இணைப்பு இருக்கு. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் முதல் தர மதிப்பெண்களை பெற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ படிக்க வசதி இல்லாமல் மேல் படிப்புக்கு போக போக அடிப்படை வசதியே இல்லாமல், மின் விளக்கு கூட இல்லாமல் எப்படி படித்து முன்னேறி வர்றதுன்னு சொல்கிறாங்க. வளர்ச்சி பற்றி பேசுகிறோம், மானுடம் பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். இந்த நிலையில் திடீர்னு இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம், நீங்கள் காலி பண்ணுங்க இல்லைன்னா வாடகை கொடுங்கன்னா, இந்த 250 வீட்டு இந்த தினம் கூலி வேலைக்கு போகிற இந்த மக்கள் கொடுக்குற வாடகை பணத்தில் எவ்வளோ வருவாய் இந்த அரசு பெருக்கிற போது? இது எவ்வளவு இதாக இருக்கு பாருங்க. அறநிலைத்துறையில் அறம் எங்கே இருக்கு? சரி, இதை எடுத்து என்னதான் பண்ண போகுது அரசு? இதே தான் கரூர்லேயும் இந்த சிக்கல் வந்தது. அறநிலைத்துறைக்கு கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு. கோயிலுக்கு எதுக்கு இடம்? மக்கள் குடியிருக்க இல்லாத இடம் எதுக்கு? சொந்த நாட்டில் சொந்த நிலத்தில் அகதிகளா ஏதிலிகளா இடமற்ற நிலமற்ற கூலிகளா இருக்கணுமா என்ன? அதுதான் நல்லாட்சியின் சிறப்பா என்ன? சொல்லுங்க நீங்க. இந்த வாடகை, இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போடுவீங்க? இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போடுவீங்க? இந்த வாடகை பணத்தை வச்சு என்ன வருவாயை பெருக்கி என்ன செய்ய போறீங்க? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வீங்க. வாடகை வாங்காம விடுறது நல்லது தான், அந்த மக்களுக்கு செய்யறது தான். ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு போனா தான் சாப்பிட முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் இருக்கிற மக்களை அவர்களை வீடை காலி பண்ணுங்க இல்லைன்னா வாடகை கட்டுங்கிறது ஒவ்வொரு முறையும் தேர்தல் அப்போ வாக்கை பறிக்க இனிப்பு பசப்பான வாக்குறுதிகளை கொடுத்து போவது, வென்று விட்ட பிறகு அவர்களை கொடுத்த வாக்குறுதி ஏமாற்றாம இப்படி பரிதவிக்க விடுவது எவ்வளவு கடினமா இருக்கு. அம்மா வயதை ஒத்த பெரியவர்கள் கண்கலங்கி நம்ம முன்னாடி நிற்கும் போது ஒரு வெறி வருது பாருங்க. என் தாயை கலங்கிய கண்ணீரோடு பார்க்கத்தான் நம்ம எல்லாம் இருக்கிறோமா? அதான் நல்ல ஆண் பிள்ளைகளுக்கு அழகா என்ன? அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைன்னு வள்ளுவ பெருமகனார் தந்தறிய மறைமொழியில இந்த மாதிரி ஏழை மக்களின் கண்ணீர் எவ்வளவு பெரிய கோட்டையும் சரிச்சு வீழ்த்துங்கிறான். நீங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். அது உங்க எல்லாருக்கும் என்னை விட நல்லா தெரியும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும். சரி, இந்த இடத்தை எடுத்துறீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இது கொடுமை. அதனால அந்த மக்கள் வாழ்கிற இடத்திலே அவர்கள் வாழ்றதுக்கு வீட்டு மனை உரிமை பட்டா கொடுத்துறது நல்லது. அதுபோக அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுங்க, மின் இணைப்பு கொடுங்க. ஆட்சிக்கு வந்த 3.5 ஆண்டுகளும் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் இவ்வளவு வளர்ச்சி பற்றி பேசுறீங்க, விடுதலை பெற்று இவ்வளவு பெரிய இது 75 ஆண்டுகளுக்கு மேலே கடந்து போகும்போதும் ஒரு மின் இணைப்பு அத்தியாவசிய தேவையா இருக்குது. மின்சாரம் அது இல்லாத ஒரு இன்னும் நம்ம மண்ணில் கிராமங்கள் இருக்கு, வாழ்விடம் இருக்குன்னா எவ்வளவு ஒரு கேவலம்னு பாருங்க. பாதை இருக்க மாட்டேங்குது, கழிவறை இருக்க மாட்டேங்குது. இன்னும் நம்ம அக்கா தங்கச்சிகள் சொல்லும்போது அங்கே காட்டுக்குள்ள பாறைகளுக்கு பக்கத்தில் போய் ஒதுங்க வேண்டியது இருக்குன்னுங்கும் போது எப்படி இருக்குது இது? அதெல்லாம் அதிகாரமற்ற எளிய மக்கள், அவர்களுக்கென்று குரல் வலை இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை, பேச யாரும் இல்லை. அதனால இது வெறும் வாக்காளராக பார்க்குறீங்க, அவர்களுக்கு வாழ்க்கை வெறும் ஓட்டா பார்க்குறீங்க. அவர்களுக்கும் உணர்வு இருக்கு,
பசி இருக்கு, உறக்கம் இருக்கு, கனவு இருக்கு, கண்ணீர் இருக்கு, சதை இருக்கு, ரத்தம் இருக்கு, எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, அவர்களுக்கும் உயிர் இருக்கு, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் இயங்கணும். தேவையில்லாம இந்த காலி பண்ணு வாடகை கொடுன்னுலாம் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேலையும் இல்லை, இங்கே உட்காந்துருப்பேன் நானும். நீ காலி பண்ண முடியாது, வாடகை வாங்க முடியாது. ஒழுங்கா மின் இணைப்பு கொடுத்து அந்த மக்களின் வாழ்விடத்தில் இருத்தி வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க, நிரந்தரமாக வாழ்றதுக்கு வீட்டு உரிமை கொடுங்க. அதே மாதிரி தான் அங்கே பக்கத்தில் அருந்திதிய மக்கள் வாழ்கிற அந்த குடியிருப்பு, அதுக்கு பேர் என்ன, அந்த பேர் மாயபுரத்துலையும் இதே சிக்கல் தான். பன்னெடுங்காலமாக வாழ்கிற அந்த மக்களை, அடித்தட்டு மக்களை, உழைக்கும் மக்களை அப்புறப்படுத்திட்டு சரி இந்த இடத்த எடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன இடம் அது? அன்னை தெரசா நகர், இது ஒரு பஞ்சாயத்து. அப்புறம் இந்த மாயவரம், அது ஒரு பஞ்சாயத்து. எல்லா இடத்துலையும் ஊருக்கு தலைநகர் சென்னை தினம் நான் எதிர்கொள்றேன். ஆக்கிரமிப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா பண்ணலையா? இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் தான், வீடு கட்டி குடியிருங்கன்னு சொன்னத இதெல்லாம் கொடுமை. இந்த மாதிரி கைவிடணும். எளிய மக்கள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவர்களை இப்படி பரித வைக்க விடுறது. தினந்தோறும் பாருங்கள், இப்போ வேலைக்கு போகாமல் கவலையும் கண்ணீருமா உட்காந்துருக்கிறத பாருங்க. நான் ஒரு வாரமாக என்கிட்ட முறையிட்டு நான் சரி இருங்க நான் என்னன்னு கேட்குறேன்னு நிற்கிறேன். நீங்களே அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது யாருக்கிட்ட பதில் இருக்கு? என்கிட்ட தான் இருக்கா இல்லை உங்ககிட்ட தான் இருக்கா? இது ஒரு அன்பான கோரிக்கையாக எடுத்த அரசு இதுக்கு இந்த மக்களுக்கு அதுக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஆவணம் செய்து கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. தேவையில்லாது அவங்க மேலே இல்லை, எங்கள் மேலே போராட்டங்களை திணிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, இப்போ நாங்கள் தான் நிற்கணும், ஒரு வழி கிடையாது. என்னை ஒரு பெத்த பிள்ளையா நினச்சி தான் அந்த கோரிக்கை என்கிட்ட வைக்கிறாங்க. வேறு வழி இல்லை. எனக்கு ஓட்டை விட எனக்கு என் நாடு தான் எனக்கு முக்கியம். எனக்கு வாக்கை விட என் மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம். அதனால் அதில் எந்த அளவுக்கும் போவேன் நான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை தேவையில்லாத என் மக்களை தொந்தரவு பண்ணுறதை கைவிடுங்க. இந்த மின் இணைப்பு ஒன்றும் இல்லை, நாங்களே காசு வசூலித்து கூட நான் 2 இதை ஊண்டி நாங்கள் மின் இணைப்பு எடுத்து கொடுத்துடலாம். உரிமையை, வீட்டு உரிமையை நான் எங்கே கொடுக்குறது? இதை கவலையோடும் கண்ணீரோடும் கதறி கொண்டிருக்கிற என் மக்களின் குரலாக நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். வேறு அவ்வளோதான். இதை கொண்டு போய் சேருங்க. சரிதானே ஐயா? கொண்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.